ஹலோ எவ்ரிவன், வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கிள்ளிவளவன், டயபெட்டாலஜிஸ்ட், டாக்டர் மோகன்ஸ் டயபெட்டிஸ் சென்டர், தஞ்சாவூர். ஸோ நண்பர்களே, மற்றும் ஒரு லைவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோ, இந்த லைவ் இன்னைக்கு பண்றதுக்கான ஒரு பேஸான காரணம், பெரும்பாலும் எனக்கு ஏதாவது அந்த அந்த வாரத்துல நடக்கக்கூடிய ஓபியில நடக்கக்கூடிய சில விஷயங்களால தான் எனக்கு சரி இந்த விஷயம் இன்னும் நம்மளுடைய மக்களை இன்னும் போய் ரீச் ஆகல. ஸோ அதனால நம்ம இதை பத்திய அவேர்னஸை கிரியேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தோன்றப்பதான் யூஸ்வலி நான் லைவ் வீடியோவுக்கு வருவேன். ஸோ கடந்த வாரம் ஒரு 30-35 ஏஜ் இருக்கும் ஒரு நண்பர் வந்தாரு. நல்ல ஒபிசிட்டி வெயிட்டோட இருந்தாரு. அவரு நம்ம டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்குறப்போ அவருக்கு டயபெட்டிஸ் இருந்தது. பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் அதிகமா இருந்தது. டயபெட்டிஸ்னா என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். வெறும் வயித்து பிளட் சுகர் 126க்கு மேலயும், சாப்பிட்ட பிறகு பிளட் குளுக்கோஸ் 200க்கு மேலயும், இந்த HbA1cன்னு சொல்லக்கூடிய 3 months ஆவரேஜ் பிளட் குளுக்கோஸ் டெஸ்ட் அது நம்மளுக்கு 6.4 6.5% மேலயும் இருந்தா டயபெட்டிஸ் மருந்துகள் தேவை அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ அந்த சூழ்நிலையில அவருடைய ரிப்போர்ட்ஸை நான் பார்த்தேன். அந்த நண்பருக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது. நீங்க இந்த ப்ரீ டயபெட்டிஸ் சுகருக்கு முந்தைய நிலையை தாண்டி டயபெட்டிஸ்ங்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறீங்க. சோ அதனால நீங்க மருந்துகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பிளட் குளுக்கோஸ் லெவல், ரத்த சர்க்கரையின் அளவை நல்ல கண்ட்ரோல் வைக்கலாம்னு சொன்னேன். இமிடியட்லி அவரு ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. சார், இந்த ஏஜ்லயே எனக்கு போய் நீங்க மாத்திரை எல்லாம் கொடுத்தீங்கன்னா என் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும் சார் அப்படின்னாரு. ஆக்சுவலி அவர் சொன்னது கேட்டு நான் ஷாக் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன், சரி இந்த விஷயத்த அவருக்கு மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுனா பத்தாது, இது நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட தான் இந்த விஷயம் வருது. உங்க எல்லாருக்குமே நிறைய கொஸ்டின் இருக்கும். டயபெட்டிஸ் மருந்து சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுமா? டயபெட்டிஸ் இன்சுலின் போட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுமா? நிறைய மாத்திரை சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுமா? ஸோ எப்படிதான் என் கிட்னியை நான் காப்பாத்திக்கிறது அப்படிங்கிறது நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ பெரும்பாலும் இந்த ஒரு அரை மணி நேரம் நம்மளுடைய லைவோடைய முடிவுல உங்களுடைய கொஸ்டின் எல்லாருக்குமே ஒரு தெளிவை கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அப்படி அதுக்கு மேலேயே உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்க சாட் பாக்ஸ்ல கீழே போடுங்க. அதுக்கு என்னால முடிந்த அளவு விளக்கங்களை கொடுக்க முயற்சி செய்கிறேன். முதல்ல நம்ம டயபெட்டிஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும்னா, நீரிழிவு நோய், ரத்தத்தின் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்றது. இதுல நிறைய டைப் இருக்குது. டைப் 1, டைப் 2, லாடா ஆர் அனதர் ஜெனட்டிக் டைப் மோடி, MODY மோடின்னு சொல்லுவோம். பிரெக்னன்சில வரக்கூடிய டயபெட்டிஸ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. எந்த டைப் ஆஃப் டயபெட்டிஸ் ஆக இருந்தாலும் ரத்த சர்க்கரையின் அளவை கண்ட்ரோல்ல வைக்கல பல காலங்களுக்கு அப்படின்னா அது முக்கியமான உறுப்புகளை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முக்கியமான உறுப்புகள்னா நம்ம பெரும்பாலும் கண், விழித்திரை சொல்லுவோம், கிட்னி சொல்லுவோம், சிறுநீரகங்கள், அப்புறம் ஹார்ட் சொல்லுவோம், கால், ரத்த ஓட்டம், நரம்புகள் இதெல்லாம் சொல்லுவோம். இதுல நம்ம இன்னைக்கு பர்டிகுலர்லி நம்ம கிட்னியை பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ கிட்னி பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னு முதல்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். உலக அளவுல டயாலிசிஸ் போயிட்டு இருக்கிற பேஷண்ட்ஸோ இல்ல கிட்னி ஃபெயிலியர் போயிட்டு இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கோ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் தான் மிகப்பெரிய லீடிங் காஸ். இந்த நீரிழிவு சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதுதான் மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. அப்புறம் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன், வேற சில காரணங்கள் நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்ம மெயினா மெட்டபாலிக் டிசார்டர் இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா டயபெட்டிஸும் ஹைப்பர் டென்ஷன் இது ரெண்டும் தான் மிக முக்கியமான காரணம். மருந்துகளாலும் சில கிட்னி பாதிப்புகள் ஏற்படும். டயபெட்டிஸ் மருந்துகளால கிடையாது, பெயின் கில்லர்ஸ், வலி மாத்திரைகளால கிட்னி பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் அதனுடைய பர்சன்டேஜ் அளவுகள் ரொம்ப ரொம்ப குறைவு. சோ இந்த ரெண்டு மிக முக்கியமான காரணமாகிய டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் ரெண்டையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சோம்னா நம்ம கிட்னி பாதிப்புகள் ஏற்படுறத ரொம்ப 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 தவிர்க்க முடியும். சோ இப்ப டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல்ல எப்படி வைக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு 4 பில்லர் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 4 பில்லர் இருந்தாதான் நம்மளுடைய பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய டயபெட்டிஸ்ங்கிற பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். முதல்ல டயட், உங்களுடைய உணவு பழக்க வழக்க முறைகள். உணவு பழக்க வழக்கங்கள்னா நம்ம நிறைய வீடியோஸ்ல இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். இருந்தாலும் ஒரு சிம்பிளா சொல்றேன்.
குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறது, நேரடி சர்க்கரை சத்துக்கள் எடுத்துக்காம இருக்கிறது, பெரும்பாலும் கிட்னிய சம்பந்தமா பாக்குறப்ப சோடியம்ங்கிறது ஜெனரலி உப்புன்னு சொல்லலாம். சோ உப்புடைய அளவுகளை குறைவா எடுத்துக்கிறது. இந்த மாதிரியான டயட் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்லர். செகண்ட் பில்லர் உங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி. குறைஞ்சது 30லேருந்து 40 நிமிடம் ஒரு வாரத்துல 5 நாட்களாச்சும் அட்லீஸ்ட் நீங்க உங்களுடைய உடற்பயிற்சி முறைகளை மேற்கொண்டீங்கன்னா அது செகண்ட் பில்லர். 3வது பில்லர் மெடிகேஷன். சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, டயபெட்டிஸ்க்கான 3வது பில்லர் தான் மெடிகேஷன். சோ முக்கியமான 2 பில்லர்ஸ் டயட் அண்ட் உங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி. சோ இந்த 3வது பில்லர் மெடிகேஷன்ஸ் நிறைய வேரியஸ் டைப் ஆஃப் டயபெட்டிஸ் மெடிசன்ஸ் இருக்குது. நிறைய நியூவர் மெடிசன்ஸ் கிட்னியை ப்ரொடெக்ட் பண்றது, அதாவது இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் கிட்னி ப்ராப்ளத்துல இருக்கிறது டயபெட்டிஸ்ல இருக்கிறப்போ சில குரூப் ஆஃப் மாத்திரைகளை நம்ம பயன்படுத்துறப்போ அது கிட்னிக்கான பெனிஃபிட். சொல்ல போனா அந்த கிட்னி ப்ராப்ளம் பெருசாகாமையோ இல்ல ஏற்கனவே இருக்கிற சின்ன ப்ராப்ளம்கள் ரிவர்ஸ் பண்ணக்கூடிய அளவு கூட இப்போ நம்ம மருத்துவ முறை முன்னேறி இருக்குது. 4வது மிக முக்கியமான பில்லர் செக்அப். அதாவது நீங்க ஒரு பீரியாடிக்கல் இன்டர்வல்ல ஒரு 3 மாத இடைவெளியோ 4 மாத இடைவெளியோ ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில உங்களுடைய பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட், அதர் கொலஸ்ட்ரால், உப்பு அளவுகள், சோடியம் பொட்டாசியம் லெவல், இந்த மாதிரி வேரியஸ் டெஸ்ட் நம்ம பண்ணினாதான் உங்களுடைய எந்த உறுப்புகள் ஏர்லி ஸ்டேஜ்ல பாதிப்புல இருக்குது இல்ல பாதிப்புல இருக்குதா, எந்த பீரியாடிக்ல நம்ம அடுத்ததா செக் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சுக்க முடியும். சோ இந்த 4 பில்லரை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே கண்டிப்பா உங்களுடைய டயபெட்டிஸோட உங்களுடைய லைஃப ரொம்ப எந்தவித ஷேக்கும் இல்லாம ஸ்டேபிளா உங்களால மெயின்டைன் பண்ண முடியும். சோ இந்த 4 பில்லர்ஸை நீங்க ரொம்ப கட்டாயமா பாதுகாத்துக்கணும். இதுல மெயினா இப்ப நம்ம கிட்னியை பத்தி நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறதால டயட்டை நான் ஆல்ரெடி சொன்னேன், உப்புகள் குறைவாக எடுத்துக்கொள்ளணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். டெஸ்ட் என்ன டெஸ்ட் பண்ணணும், கிட்னியை பொறுத்த வரைக்கும் என்ன டெஸ்ட் பண்ணுனா நான் கிட்னி ப்ராப்ளம் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது. கிட்னிங்கிறது ஜஸ்ட் ஒரே ஒரு டெஸ்டையோ இல்ல ஒரு ஸ்கேனையோ எடுத்து பார்த்து மட்டும் உங்க கிட்னி நார்மலா இருக்குதா இல்ல அதனுடைய ஃபங்க்ஷன் குறைஞ்சிருக்குதா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. இட்ஸ் சீரியஸ் ஆஃப் டெஸ்ட், வேரியஸ் டெஸ்ட், ஒரு குரூப் ஆஃப் 3, 4, 5 டெஸ்ட் நம்ம பண்றப்பதான் அந்த கிட்னி பாதிப்புகள் இருக்கா இல்லையா, இருந்தா எந்த ஸ்டேஜ்ல இருக்குது, சில ஸ்டேஜ் ஆஃப் கிட்னி ப்ராப்ளத்தை ரிவர்ஸ் பண்ண முடியும், சில ஸ்டேஜ் ஆஃப் ப்ராப்ளத்தை ரிவர்ஸ் பண்ண முடியாது. இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். முதல் விஷயம் இந்த இந்த டெஸ்ட் சீரீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா யூரின் ஆல்புமின். ஏன்னா நம்ம கிட்னி வந்து கிட்னியோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபில்டரிங் கெப்பாசிட்டி தான். அது நம்ம எப்படி வீட்டுல டீ வடிகட்டி வச்சிருக்கிறோமோ, டீ ஃபில்டரிங் எப்படி பண்றோமோ அதே மாதிரிதான் கிட்னிங்கிறது ஒரு ஃபில்டரிங் கெப்பாசிட்டி. தேவையற்ற நீரு உப்புகளை வெளியில அனுப்பும். அதே மாதிரி தேவையான விஷயத்த வெளியில அனுப்பாமல் ஃபில்டர் பண்ணி திருப்பி உடம்புக்குள்ள எடுத்துக்கிறதும் இந்த கிட்னி தான். சோ அந்த விஷயத்துல ஆல்புமின் அப்படிங்கிறது புரோட்டீன். சிம்பிளி கால் புரோட்டீன். சோ இந்த ஆல்புமின் அப்படிங்கிறது நம்ம பெரும்பாலும் கிட்னில ஃபில்டர் ஆகி யூரின் மூலமா போகாமல் திருப்பி உடம்புக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு புரோட்டீன். இது கிட்னில ஃபில்டர் ஆகி வெளியில வராது. பட் இந்த கிட்னி டயபெட்டிஸால பாதிக்கப்படுறப்ப அதனுடைய ஃபில்டரிங் கெப்பாசிட்டி குறையுது. அப்ப என்ன ஆகும்னா இந்த ஆல்புமின் யூரின் மூலமா வெளியேறும். இது பெரும்பாலும் இயர்லி ஸ்டேஜ்ல உங்களுக்கு சிம்டமா தெரியாது. ரொம்ப புரோட்டீன் வெளியேறப்பதான் சில பேருக்கு யூரின் போறப்ப நுரைச்சு போற மாதிரி, லைக் ஒரு முட்டையை அடிச்சீங்கன்னா ஒரு டம்ளர்ல போட்டு முட்டை அடிச்சீங்கன்னா எப்படி நுரை இருக்குதோ அந்த மாதிரி தெரிய வரும். சோ பட் பெரும்பாலும் உங்களுக்கு சிம்டம்ஸா தெரியாது. இந்த யூரின் ஆல்புமின் டெஸ்ட் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நம்ம கிட்னி ஃபங்க்ஷன் பாதிக்கப்படுறதுக்கான இயர்லி டெஸ்டா நம்ம கருதணும். இதுல நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. மைக்ரோ ஆல்புமினூரியா அப்படின்னு சொல்லுவோம். நார்மலா ஒரு பர்சனை டயபெட்டிஸா இருந்தாலும் நான் டயபெட்டிக்கா இருந்தாலும் அவங்களுடைய யூரின்ல ஆல்புமின் எஸ்கிரீட் ஆகிறது அந்த 30 மைக்ரோகிராம் அப்படிங்கிறதுக்குள்ளதான் இருக்கும். பெரும்பாலும் 10க்குள்ளதான் இருக்கும். பட் 30 வரைக்கும் அதை நார்மல்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த லீக்கிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறப்போ, அதாவது உங்களுடைய கிட்னிக்குள்ள ஏற்படக்கூடிய பிரஷர், லைக் அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன 2 முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர், டயபெட்டிஸால இருந்தாலும் சரி ஹைப்பர் டென்ஷனால இருந்தாலும் சரி ஏற்படுறப்போ இந்த யூரின் ஆல்புமின் இந்த வழியா வெளியேற ஆரம்பிக்கும். இது நார்மலா ஃபர்ஸ்ட் வெளியேறப்ப இந்த மினிமமான அளவுல அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். நம்ம எப்படி சொல்லணும்னா இந்த 30 வரைக்கும்ங்கிறது நார்மல். இந்த 30ல இருந்து 30 to 300, 30ல இருந்து 300 மைக்ரோகிராம் வரைக்கும் இதை மைக்ரோ ஆல்புமினூரியா அப்படின்னு சொல்லுவோம். மைக்ரோனா சின்னது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சோ மைக்ரோ ஆல்புமினூரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மைக்ரோ ஆல்புமினூரியா அப்படிங்கிறது
ரொம்ப இயர்லியஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான டெஸ்ட்ங்க. ஏன்னா டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன்லயே ஒன்லி ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மைக்ரோ ஆல்புமினூரியாவை தான் நான் சொல்லுவேன். இதை நம்ம இயர்லி ஸ்டேஜ்ல இதை கண்டுபிடிச்சி டயபெட்டிஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணி பிளட் ப்ரெஷரை நல்லா கண்ட்ரோல் பண்ணோம்னா இந்த மைக்ரோ ஆல்புமினூரியாவை நம்மளால ரிவர்ஸ் பண்ணிட முடியும். சோ இந்த மைக்ரோ ஆல்புமினூரியா ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட். அப்புறம் இந்த சில பேர் இந்த மைக்ரோ ஆல்புமின் ஸ்டேஜை தாண்டி அடுத்தது இந்த புரோட்டீன் எஸ்கிரேஷன் மோர் தென் 300 350 அப்படின்னு போறப்போ இந்த மைக்ரோ ஆல்புமின்ங்கிற டெஸ்ட் சீரீஸ்ல நம்மளால அதை பார்க்க முடியும். ஸோ அப்ப பிசி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எஸ்டிமேட்டட் புரோட்டீன் எஸ்கிரேஷன் பர் டே, உங்களுடைய புரோட்டீன் கிரியாட்டினின் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிசி ரேஷியோ அப்படிங்கிறது நார்மலா 200 மில்லிகிராமுக்கு கீழே இருக்கும். ஸோ அந்த இந்த லீக்கிங்கோடைய பொறுத்து சில பேருக்கு அது 1000 2000 3000 ஸோ எந்த வேரியஸ் அளவுல கூட இருக்கலாம். பட் நார்மலா 200 மில்லிகிராம். எகெயின் இங்கேயும் நம்மளுக்கு ஒரு 1000s இருக்கிறவங்கள நம்மளால கொஞ்சம் ரிவர்ஸ் பண்றதுக்கோ இல்ல இந்த புரோட்டீன் எஸ்கிரேஷனை குறைக்கிறதுக்கோ நம்மளால முடியும். பட் அப்படி இல்லாமல் ரொம்ப லேட் ஸ்டேஜ்ல நம்ம கண்டுபிடிக்கிறப்போ அதுல நம்மளுக்கு பெரிய அளவுல பயன் கொடுக்காமல் போயிடும். ஸோ மைக்ரோ ஆல்புமினூரியா பிசி ரேஷியோ, அதாவது யூரின்ல ஆல்புமின் எஸ்கிரீட் ஆகிற கெப்பாசிட்டி. ஸோ இதை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய இயர்லியஸ்ட் டெஸ்ட். சர்ப்ரைசிங்லி சில சமயம் இந்த மைக்ரோ ஆல்புமின் கூட இருக்கலாம் ஆர் இந்த பிசி ரேஷியோ கூட கொஞ்சம் எலிவேட்டடா இருக்கலாம். அந்த நிலைமையில பாத்தீங்கன்னா கூட இந்த கிட்னி ஃபங்க்ஷன், அதாவது உங்க கிட்னிஸ் ஆர் லீக்கிங் த புரோட்டீன் பட் ஃபார்ச்சுனேட்லி த கிட்னி ஃபங்க்ஷன் இஸ் குட். இந்த கிட்னி ஃபங்க்ஷனை அசஸ் பண்ற டெஸ்ட் தான் பிளட்ல பாக்குற யூரியா அண்ட் கிரியாட்டினின். ஸோ சீரம் யூரியா அண்ட் கிரியாட்டினின் இது எல்லாருக்கும் இதுதான் வந்து பெரும்பாலும் கிட்னி டெஸ்டா எல்லாரும் நினைப்பாங்க. பட் இந்த ஆல்புமின் மைக்ரோ ஆல்புமின் இந்த புரோட்டீனூரியாங்கிறது தான் இயர்லியஸ்ட் டெஸ்ட் விச் கேன் ஐடென்டிஃபை த kidney malfunctioning very early stage and it can be a reversible stage also. So இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கூட நிறைய பேருக்கு கிரியாட்டினின் ஏறாமல் இருக்கலாம். ஸோ நார்மல் கிரியாட்டினின் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 1.2 அந்த அளவுல இருக்கும். யூரியா less than 40, this is the normal value. பட் இந்த லெவல் நம்மளுக்கு அதிகமாகிறப்போ நம்ம கிட்னி ஃபங்க்ஷன் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதை வந்து ஒரு பர்சனுக்கு ஏத்த மாதிரி அந்த வெறும் கிரியாட்டினின் லெவலை மட்டும் வச்சுட்டு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது வழியா கால்குலேட் பண்றப்ப நம்ம EGFR அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் கிடைக்கும். அது நார்மலா மோர் தென் 90 or 60 to 90 நார்மல் ஆர் மோர் தென் 90 கூட நார்மல். ஸோ லெஸ் தென் 60 EGFR இருக்குதுன்னா உங்களுடைய கிட்னி ஃபங்க்ஷன் சர்டன் பர்சன்டேஜ் அது ஃபங்க்ஷன் ஆகுறது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுல வேரியஸ் ஸ்டேஜ் இருக்குது, 1 2 3 4 5 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனுடைய சிவியாரிட்டியை பொறுத்து 5ங்கிறது என் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ், கிட்டத்தட்ட டயாலிசிஸ் தேவைப்படக்கூடிய ஒரு ஸ்டேஜ்னு சொல்லலாம். ஸோ இது மூணாவது முக்கியமான டெஸ்ட் உங்களுக்கு. ஸோ மைக்ரோ ஆல்புமினூரியா, பிசி ரேஷியோ, யூரியா கிரியாட்டினின் அண்ட் EGFR கால்குலேஷன். ஸோ இது எல்லாமே கிட்னியோடைய ஃபங்க்ஷனை நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இதனுடைய அடுத்த ஸ்டெப் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பண்றப்போ நம்ம கிட்னியோட சைஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்க முடியும். சில பேருக்கு சின்ன கிட்னியா சுருங்கி இருக்கலாம். டயபெட்டிஸ்ல யூஸ்வலி கிட்னி முதல்ல பெருசாகி அதுக்கப்புறம் சுருங்க ஆரம்பிச்சிடும். ஆர் கிட்னில சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் இருக்கிறது இல்ல அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க முடியும். சில சமயம் கிட்னி ஸ்டோன்ஸ் கூட டயபெட்டிஸ் இல்லாம ஒரு காரணம் யூரின்ல புரோட்டீன் வருதுன்னா கிட்னி ஸ்டோன்ஸ், யூரினரி இன்ஃபெக்ஷன் இல்ல யூரின் பாதையில இருக்கிற அந்த அப்ஸ்ட்ரக்ஷன், ஏதாவது இந்த யூரித்ரா அப்படிங்கிறது சின்னதா ஆயிடுறது, இந்த மாதிரி விஷயங்களால கூட நான் டயபெட்டிஸ் காஸ் கூட யூரின்ல புரோட்டீன் வரும். ஸோ அந்த காசை ஸ்பெசிபிக்கா ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஸ்டோன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்க ட்ரீட் பண்ணீங்கன்னா கூட உங்களுடைய யூரின் புரோட்டீனை நம்மளால ரிவர்ஸ் பண்ணிட முடியும் ஆர் கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்ம கிட்னிக்காக பார்க்கக்கூடிய முக்கியமான டெஸ்ட்கள். ஸோ இந்த டெஸ்ட்கள்ல நீங்க எல்லா சீரீஸ், இந்த டெஸ்ட் ஆஃப் சீரீஸை வந்து பீரியாடிக்கல் இன்டர்வல், எவ்வளவு இன்டர்வல் அப்படின்னீங்கன்னா கட்டாயமா மைக்ரோ ஆல்புமின் பிசி ரேஷியோ கட்டாயமா 6 months ஒன்ஸ் ஆர் இயர்லி ஒன்ஸ் கட்டாயமா பண்ணி ஆகணும். யூரியா கிரியாட்டினின்
நார்மலா இருந்தா 4 to 5 months ஆர் 3 to 6 months ஒன்ஸ் பண்ணியாகணும். அதுல ஏதாவது வேரியேஷன் இருக்குது உங்களுக்கு, லைக் இனிஷியலா ஒரு மைக்ரோ ஆல்புமின் இருக்குது அப்படின்னா இமிடியட்டா அடுத்த ஒரு 3 மாசத்துக்குள்ளேயே நம்ம அதை ரிப்பீட் பண்ணி பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு அது குறையுதா இல்ல அது அதிகமாகுதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அல்ட்ராசவுண்ட் அப்டமன் இயர்லி ஒன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட். ஸோ இதை நம்ம பண்ணாதான் நம்மளால கிட்னி சம்பந்தப்பட்ட ஃபங்க்ஷனை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, இந்த டெஸ்ட்களை பார்க்காம கிட்னி ஃபங்க்ஷன் ஆகுதா ஃபங்க்ஷன் ஆகலையா அப்படிங்கிறத இயர்லி ஸ்டேஜ்ல நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ரொம்ப லேட் ஸ்டேஜ்ல தான் கிட்னி ஃபெயிலியர் கூடிய சிம்டம்ஸ் லைக் யூரின் கம்மியா போறது, கால் வீக்கம் வர்றது, மூச்சு திணறல் வர்றது, இதெல்லாம் வறுமை ஒழிய இயர்லி ஸ்டேஜ்ல நம்மளால இதை கண்டுபிடிக்க முடியாது. சோ இந்த டெஸ்ட் ஆஃப் சீரிஸ்க்கு அடுத்தது என்ன பண்ணணும்? இப்போ யூரின்ல புரோட்டீன் நிறைய போகுது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா டயட்ல சில மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியதா இருக்கும். லைக் என்ன சொல்றது, அனிமல் புரோட்டீனை அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். பெரும்பாலும் வெஜிடேரியன் புரோட்டீன்ல அந்த ப்ராப்ளம் வராது, பட் அனிமல் புரோட்டீன்ல நீங்க அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா புரோட்டீன் நிறைய வெளியேற இந்த கிரியாட்டினின் ஏறுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அனிமல் புரோட்டீனை அவங்க பெட்டர் டு ரெடியூஸ். அப்புறம் இந்த பீரியாடிக்கல் செக்அப், பிசிக்கல் எக்ஸசைஸ், ரொம்ப முக்கியமான விஷயம் கண்ட்ரோல் ஆஃப் டயபெட்டிஸ் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பிளட் பிரஷர், கண்ட்ரோல் ஆஃப் கொலஸ்ட்ரால். இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாரும் ரொம்ப என்ன இன்னும் டாபிக்லயே வரலையே, நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன கதைக்கு சம்பந்தமே இல்லாம இருக்குதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலி மெடிசனால கிட்னி பாதிக்குமா? இதுதான் வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு $1 million கொஸ்டின். ஸோ ஐ எம் 100% அஷ்யூர் யூ, டயபெட்டிஸ் மெடிசனாலேயோ இன்சுலினாலேயோ இல்ல பிபி மெடிசனாலேயோ கொலஸ்ட்ரால் மெடிசனாலேயோ கிட்னி ஃபங்க்ஷன் பாதிக்கப்படாது. பட் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸோ அன்கண்ட்ரோல் பிளட் பிரஷரோ உங்களை கிட்னியை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் சில நேரங்கள்ல கிட்னி பாதிப்பு ரொம்ப ஸ்டேஜ் 2, 3 அந்த மாதிரி கிராஸ் ஆகுறப்ப டயபெட்டிஸ்க்கு கொடுக்குற சில மெடிசனா இருந்தாலும் சரி, பிபிக்கு கொடுக்குற மெடிசனா இருந்தாலும் சரி, அதனுடைய டோஸை குறைக்க வேண்டியதா இருக்கும். இல்ல சில டோஸை நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டிய, சில குரூப் ஆஃப் மாத்திரைகளை நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அதுதான் காரணம் ஒழிய, பட் டயபெட்டிஸ் மெடிசனால இந்த பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் 100% கிடையாது. என்ன மாத்திரைகளால, அப்போ மாத்திரைகளால கிட்னி பாதிப்பே வராதா அப்படி நான் சொல்ல வரல. பெயின் கில்லர்ஸ், எஸ்பெஷலி பெயின் கில்லர்ஸ், நீங்க ஓவர் த கவுண்டர்ல சில சமயம் வாங்கி சாப்பிடக்கூடிய பெயின் கில்லரா இருந்தாலும் சரி, சில சமயம் கிரானிக் பெயினுக்காக வேற ஆப்ஷனே இல்லாமல் கொஞ்சம் ஹையர் டோஸ் ஆஃப் சில குரூப் ஆஃப் பெயின் கில்லர்ஸ் கூட, இந்த ஓவிரான் இந்த மாதிரியான டைப் ஆஃப் பெயின் கில்லர்ஸ் கூட கிட்னி பாதிப்புகளை ஏற்படுத்தும். அப்புறம் சில ஆன்டிபயோட்டிக் கூட நம்மளுக்கு கிட்னி பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் சில சமயம் பெனிஃபிட் அண்ட் ரிஸ்க் ரேஷியோ பார்த்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு கிட்னியை பாதிக்க முடியும். டயபெட்டிஸ் மெடிசன், இன்சுலின் இந்த மாதிரி விஷயங்கள் பாதிக்க ஏற்படுத்தப்படாது. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், இயர்லி டயபெட்டிஸ்ல அக்ரஸிவ் கண்ட்ரோல் இருந்தாதான் நம்மளுடைய நாளடைவு கிட்னி பாதிப்புகள் வராமல், இந்த கிரியாட்டினின், மைக்ரோ ஆல்புமின் எல்லாம் வராமல் நம்மளால தடுக்க முடியும் ஒழிய இந்த மருத்துவ முறைகளால இந்த பாதிப்புகள் வரப்போறது இல்லை. சோ அதனால அன்னைக்கு நான் அவர்கிட்ட சொன்ன அதே தான் உங்களை எல்லாத்தையும் நான் சொல்ல விரும்புறேன். டயபெட்டிஸை இயர்லியரா கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா கிட்னி பாதிப்புகளை தவிர்க்க முடியும். டயபெட்டிஸ் மெடிசனால கிட்னி பாதிப்பு வராது. சோ இது பத்தி உங்களுடைய மற்ற சந்தேகங்கள் இருந்தீங்கன்னா நீங்க கட்டாயமா எனக்கு தெரியப்படுத்தலாம். இல்ல ஃபர்தரா என்ன தொடர்பு கொள்ளணும்னு நீங்க நினைச்சீங்களா கூட இந்த கீழே இருக்கிற இந்த நம்பர்ஸ்ல நீங்க என்ன வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நீங்க உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றுக்கலாம். சோ நன்றி. சோ இப்போ சில கொஸ்டின்ஸ் நம்ம நேயர்கள் கேட்டிருக்கிறாங்க. What are the symptoms of kidney disease due to டயபெட்டிஸ்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டயபெட்டிஸ்ல உங்களுக்கு பெரும்பாலும் சிம்டம்ஸ் தெரியாதுங்க. ரொம்ப லேட் ஸ்டேஜ்ல தான் நான் சொன்ன மாதிரி யூரின் புரோட்டீன் நிறைய வெளியேறப்ப, சில பேருக்கு யூரின் போறப்ப அது இந்த டாய்லெட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நுரைச்சு போற மாதிரியான ஒரு ஒயிட்டா இருக்கிற மாதிரியான ஒரு தன்மை இருக்கலாம். அப்புறம் கால் வீக்கம்,
மூச்சு திணறல், யூரின் கம்மியா போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கிட்னியோட சிம்டம்ஸா சொல்லலாம். பட் ஏர்லி ஸ்டேஜ்ல இந்த சிம்டம்ஸ் எதுவுமே தெரியாது. அடுத்தது my creatinine level is 2.1. Will it be a problem? Yes, actually considerable normal value of 1.2 or 1.3. Your value is 2.1. If you calculate it as a EGFR based on your age and other parameters, probably you will be in stage 3 renal failure. So obviously it's a worrying thing. You have to alter the risk factors like diabetes and hypertension. All those things has to be controlled with a good manner, and your drug chart supposed to be properly monitored and has been made the changes. So definitely 2.1, it's above the normal limit. You have to consult your physician for further the management of your diabetes if you have, and along with this kidney problem. Then kidney stones are related to diabetes. Not much related. டயபெட்டிஸ்க்கும் கிட்னி ஸ்டோன்ஸ்க்கும் பெரும்பாலும் ஒன்றும் பெரிய சம்பந்தம் கிடையாது. ஸோ அதனால அப்படி ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. தண்ணி குடிக்காம இருக்கிறது கூட ஒரு முக்கியமான காரணம். ஸோ அதனால கிட்னி ஸ்டோன்ஸ்க்கும் டயபெட்டிஸ்க்கும் ஒன்றும் பெரிய சம்பந்தம் கிடையாது. பட் இன்கேஸ் கிட்னி ஸ்டோன்ஸ் டயபெட்டிஸ் ஒன்னா இருக்கிறப்போ சில சமயம் இந்த யூரின்ல புரோட்டீன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அது டயபெட்டிஸால வருதா அல்லது இந்த ரீனல் ஸ்டோன்ஸால வர்றதாங்கிறத நம்ம ப்ராப்பரா எவாலுவேட் பண்ணுனா போதுமே ஒழிய, பட் டயபெட்டிஸும் கிட்னி ஸ்டோன்ஸும் நாட் டைரக்ட்லி ரிலேட்டட். So another question, diabetes medicine taking for a long period affect kidney, not because of many people are telling taking medicines in end stage. Yes, இது ரொம்ப ரொம்ப நல்ல கொஸ்டின்ங்க. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ரொம்ப காமனான ஒரு பயம். டயபெட்டிஸ் மெடிசனை நான் ரொம்ப நாளா எடுத்தா, அந்த நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாத்தீங்களா அந்த கதை, அவரு ஆக்சுவலி எனக்கு இப்பயே நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நான் ரொம்ப நாள் மெடிசன் சாப்பிட வேண்டியதா இருக்கும், அதனால எனக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்துடும், அதனால எனக்கு இப்பைக்கு மெடிசன் வேண்டாம். பட் அது அப்படியே தவறு. ஆக்சுவலி ரொம்ப நாள் உயிர் வாழக்கூடிய தன்மை இருக்கிறவங்க, அதாவது யங் டயபெட்டிஸ், இயர்லி ஸ்டேஜ் 30-40 வயசுல இருக்கிறவங்களுக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரொம்ப அதிகம். சோ அவங்க ரொம்ப நாளைக்கு மெடிசன் சாப்பிட வேண்டியதா இருக்கும். ரொம்ப நாள் மெடிசன் சாப்பிடறதாலேயோ டயபெட்டிஸ் மெடிசன் சாப்பிடறதாலேயோ கிட்னி ப்ராப்ளம் வரப்போறது கிடையாது. பட் இயர்லி ஸ்டேஜ்ல டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணாம லேட் ஸ்டேஜ்ல நீங்க எவ்வளவுதான் நீங்க கண்ட்ரோல் பண்ணாலும் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த மாதிரியான கிட்னி ப்ராப்ளமோ இல்ல வேற டயபெட்டிஸ் ரிலேட்டடான காம்ப்ளிகேஷன்ஸோ வர்ற மாதிரி இருக்கும். பட் பெரும்பான்மையான நேரங்கள்ல இந்த கிட்னி ப்ராப்ளம்ஸ் பெருசா இருக்கிறப்போ நம்ம சில மெடிசனை வித்ட்ரா பண்ணுவோம், ஸ்டாப் பண்ணுவோம். ஓகே, உங்க கிரியாட்டினின் 2க்கு மேல போயிடுச்சு, நான் இந்த மாத்திரையை கொடுக்க போறது இல்ல, நிறுத்த போறேன்னு. உடனே இமிடியேட்லி என்ன நினைப்பாங்கன்னா, ஓ இந்த மாத்திரையால கிரியாட்டின் ஏறி போச்சாட்டுக்கு, அதனாலதான் டாக்டர் நிறுத்துறாரு. பட் அது 100% தப்பு. பெரும்பான்மையான மெடிசன்கள், நாட் ஓன்லி டயபெட்டிஸ் மெடிசன், பெரும்பான்மையான மெடிசன்கள் கிரியாட்டினின் லெவல் ஏறுனுச்சுன்னா அதுல நம்ம ஆல்டர் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் டயபெட்டிஸ் மெடிசன் ரொம்ப நாள் எடுக்கிறதால 100% கிட்னி ப்ராப்ளம் வராது. தென் டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் அது ஸ்டாப் பண்ணிக்க முடியுமா இல்ல லைஃப் லாங் தேவைப்படுமா? கண்டிப்பா. டயாலிசிஸ்ங்கிறது நம்ம சிம்பிளி வந்து நம்ம கிட்னி செய்யக்கூடிய வேலையை வெளியில இருந்து ஒரு மிஷின் மூலமாக செய்யக்கூடிய விஷயம். பட் அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு எதுக்காக டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கிறது நம்ம பார்க்கணும். சில சமயம் சில பேருக்கு அக்யூட் கிட்னி இன்ஜுரின்னு சொல்லுவோம், AKI அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனாலேயோ இல்ல வேற சில காரணங்களாலேயோ சில பேருக்கு அந்த சடனா கிட்னி ஃபெயிலியர் வரும். அந்த மாதிரி வர்றப்ப ஒரு 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 ஃபியூ சிட்டிங்ஸ் ஆர் 1 or 2 டைம்ஸ் பண்றப்போ அவங்களால டயாலிசிஸ்ல இருந்து வெளியில வந்துட முடியும். அவங்களுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதர் இன்ஃபெக்ஷன், வேற காரணிகளை நம்ம கரெக்ட் பண்றப்போ டயாலிசிஸை ஸ்டாப் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் அப்படி இல்லாமல் அந்த கிட்னி ப்ராப்ளம் ஸ்லோலி இன்க்ரீஸ் ஆகி, நான் சொன்ன மாதிரி அந்த EGFR 60, அப்புறம் 40, 45, 30, 20 இந்த மாதிரி நம்ம ஸ்லோலி வருஷ கணக்குல இன்க்ரீஸ் ஆயிட்டு கிட்னி கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆகி அவங்களுக்கு இந்த பொட்டாசியம் உப்புகள் அதிகமா இருக்கிறது, கிரியாட்டினின் அதிகமா இருக்கிறது, இல்ல நீர் சுத்தமா வெளியேறி இந்த நீர் வெளியேறதுக்கான மாத்திரைகள் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தும் நீர் சரியா வெளியேறாமல் மூச்சு திணறல், கால் வீக்கம், இந்த மாதிரி ஸ்லோவா டெவலப் ஆனவங்களுக்கு டயாலிசிஸ் தொடர்ந்துதான் தேவைப்படும் ஒழிய நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு.
ஸோ கிட்னி ப்ராப்ளம் இருந்தா என்ன ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்? ப்ளீஸ் சஜஸ்ட் சம் ஹெல்த்தி ஃபுட். டெஃபினெட்லி கிட்னி ப்ராப்ளத்துக்கு மெயினா நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயம் சோடியம் இன்டேக், அதாவது உப்பு. உப்புன்னொடனே நம்ம எல்லா டைப் ஆஃப் உப்புங்க. நீங்க வந்து சோ கால்ட் அந்த ராக் சால்ட், வாட் எவர் இட் இஸ், எந்த சால்ட்டா இருந்தாலும் அதுல சோடியம் இருக்குது. ஸோ அதனால அந்த சோடியம் இருக்கக்கூடிய உப்புகளுடைய அளவை கட்டாயமா கம்மியா சாப்பிடணும். அது நீங்க உணவுல பயன்படுத்துறதா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு பேக்டு ஃபுட் வாங்குறீங்கன்னா அதுல ரொம்ப நிறைய உப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாத்துலயுமே வந்து சால்ட் ஆட் பண்ணாதான் வந்து இது பண்ண முடியும். சில சமயம் ஒரு பாக்கெட் ஆஃப் சிப்ஸ், ஒரு பாக்கெட் ஆஃப் அதர் பேக்டு ஐட்டம்ஸ்ல இருக்கக்கூடிய உப்பு ஒரு நாளைக்கு உங்களுடைய டெய்லி ரெக்குவயர்மெண்ட் உடைய சால்ட்டை விடவே அதிகமா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சால்ட் இன்டேக்கை கம்மி பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புரோட்டீன் நிறைய வெளியேறவங்களுக்கு அனிமல் புரோட்டீன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். பட் எக் ஒயிட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரோட்டீன் அது எடுத்துக்க முடியும். தென் பொட்டாசியம் நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு கிரியாட்டினின் ஏறுறப்போ, கிட்னி ஃபங்க்ஷன் இது பண்றப்போ பொட்டாசியமும் சேர்ந்து ஏறுறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ அந்த மாதிரி பொட்டாசியம் நிறைய ஏறுறவங்க கீரை வகைகள், வாழைப்பழம், இளநீர் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். சில சமயம் காய்கறிகளை கூட வேக வச்சு வடிகட்டி இருந்துதான் சாப்பிட வேண்டியதா இருக்கும். இது ஹெல்த்தி ஃபுட் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு ப்ரிவென்டிவ், அதாவது நம்ம நார்மலா வந்து கிட்னி ப்ராப்ளம்லாம் எல்லாத்துக்கு முன்னாடியே நம்ம ஜென்ரலி நம்மளுடைய டயட்ல சோடியம் கம்மியா எடுத்துக்கிறது, ஹெல்த்தி ஃபுட் நிறைய கிரீனி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது, ப்ராப்பரான டைம்க்கு சாப்பிடுறது, தூக்கம் சரியான அளவு மெயின்டைன் பண்றது, உடல் எடையை மெயின்டைன் பண்றது, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதை அவாய்ட் பண்றது, இதெல்லாம் கட்டாயமா ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ல வரும். ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகள்ல நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா கட்டாயமா கிட்னியோடைய அந்த உணவு முறையால பாதிக்காமல் நம்மளால தடுக்க முடியும். Again the same request like dual language. So simply speaking, you have to restrict the salt intake and avoid unnecessary painkillers and take sufficient water, and then control your risk factors like obesity, diabetes and hypertension, and stop smoking. Take enough sleep pattern. So that is also it's a very very important. Okay. ஓவர் எக்ஸசைஸ் பண்ணினா ப்ராப்ளம் இருக்கா? ஓவர் எக்ஸசைஸ்ங்கிறதுக்கு முதல்ல என்ன கிரைட்டீரியாங்கிறத நம்ம பார்க்கணும். ஆக்சுவலி நத்திங் கால்டு unnecessary or over exercise, but if you stretch more, அதாவது உங்களுடைய பிசிக்கை தாண்டி நீங்க அதை வந்து பண்றப்போ சில சமயம் மசில் கிராம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வரலாம். ரெண்டாவது unnecessary வெயிட் லாஸ் இருக்கலாம். இதைத்தானே வழியே இந்த மாதிரி ஸ்மால் மாடிஃபைங் திங் தானே வழியே ஓவர் எக்ஸசைஸ் பண்றதால கிட்னி ப்ராப்ளம்ஸுக்கும் எந்தவித டைரக்ட் ரிலேஷனும் கிடையாது. அப்புறம் மைக்ரோ ஆல்புமின் எப்பொழுது டெஸ்ட் செய்ய வேண்டும்? ஆல்ரெடி ஐ டோல்ட் all the diabetes, those who diagnosed as a type 2, they have to check the microalbumin at the time of diagnosis itself, and all other type 1 probably the initial stage itself wants to see the microalbumin better, or nearly 5 years after mandatory. Then if your microalbumin and all is normal, probably you have to repeat the microalbumin once in a year, or in some scenario maybe if your blood glucose also is going very high in between the 6 months period, you have to check again after 6 months. So this is the normal microalbumin. Otherwise, if your microalbumin already elevated, you have to check the microalbumin periodically, like 3 months once. It's enough. Sometimes if the microalbumin is so high, like more than 350, that method cannot be measured the microalbumin. So we have to mandatorily to do the PC ratio. So that is also it's a average excretion of protein per day. So that is also it's a very important. So microalbumin normala irundha once in year or 6 months once, higher irundhaduna 3 months once. Along with the microalbumin, நிறைய protein, அதுல microalbumin more than 300 இருந்ததுன்னா
பிசி ரேஷியோவும் கட்டாயமா செய்யணும். அப்புறம் இந்த மைக்ரோ ஆல்புமினுக்காக சில சமயம் நம்ம சில மெடிசன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், பிபி மெடிசன்ஸ், டைப் ஆஃப் மெடிசன்ஸ். ஸோ அதுல சில சமயம் பொட்டாசியம் வேரியேஷன் வரும். ஸோ அதனால பொட்டாசியமும் அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம பீரியாடிக்கலா செக் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். எஸ், ரோல் ஆஃப் SGL2 இன்ஹிபிட்டார்ஸ் இன் டயபெட்டிஸ். நல்ல கொஸ்டின். ஆக்சுவலி இதுதான் நான் முன்னாடியே என்னுடைய டாக்ல மென்ஷன் பண்ணினேன். சில டைப் ஆஃப் டயபெட்டிஸ் மாத்திரைகள், நியூவர் மெடிசன்ஸ் லைக் திஸ் SGL2 இன்ஹிபிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திரைகள், இது வந்து யூரின் மூலமா அந்த சுகர்ஸ் நிறைய எஸ்கிரீட் ஆகிறது. அதாவது கிட்னியே இந்த சுகர்ஸ், யூரின்ல இருக்கிற சுகர்ஸை திருப்பி உடம்புக்குள்ளேயே அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த மாதிரி அப்சர்வ் பண்ண விடாம யூரின் மூலமா அந்த சுகர்ஸை எஸ்கிரீட் பண்ணக்கூடிய குரூப் ஆஃப் மாத்திரைகள் தான் இந்த SGL2 இன்ஹிபிட்டார். இட்ஸ் a very newer group of medicines. இதுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்னு, டயபெட்டிஸ் கண்ட்ரோல் நல்லா இருக்கும். அது அப்பார்ட் ஃப்ரம் டயபெட்டிஸ் கண்ட்ரோல், இந்த மாதிரி இந்த நான் சொன்ன இந்த கிட்னிக்குள்ள இருக்கிற ப்ரெஷர் அது கம்மி பண்ணும். ஸோ அதனால இந்த மைக்ரோ ஆல்புமின் ரிவர்ஸ் ஆகுறதுக்கோ, இல்ல புரோட்டீன் நிறைய 3 கிராம்ஸ் 4 கிராம்ஸ் 5 கிராம்ஸ் அந்த மாதிரி புரோட்டீன் எஸ்கிரீஷன் இருக்கிறது, அதை வந்து கம்மி பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது, வெயிட் ரிடக்ஷனுக்கு இந்த மாத்திரைகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மூணாவது, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கோ, இல்ல ஏற்கனவே இருக்கிற எஸ்டாப்ளிஷ்டு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்னால ஏற்படக்கூடிய உயிரிழப்பையோ, இல்ல ஹார்ட் ஃபங்க்ஷன், ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிறத தடுக்கிறதுலயோ, இல்ல ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கான சிம்டம்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கோ இந்த நியூவர் குரூப் ஆஃப் மெடிசன்ஸ் SGL2 இன்ஹிபிட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இட்ஸ் அ ரியலி மேஜிக் பில்னு நான் சொல்லுவேன் இன் டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ நிறைய பலன் இருக்குது நம்மளுக்கு அந்த மெடிசனால. அனிமியா இருந்தா கிட்னி ப்ராப்ளம் வருமா? ஆக்சுவலி அது நீங்க கேட்கறது நல்ல கொஸ்டின். அனிமியாவும் கிட்னி ப்ராப்ளமும் ஒன்னோட ஒன்னு ரிலேட்டட். பட் அனிமியா இருந்தா கிட்னி ப்ராப்ளம் வர்றது கிடையாது. கிட்னி ப்ராப்ளத்தால அனிமியா வரும். ஸோ அனிமியானா என்னன்னா, முதல்ல உடல்ல இருக்கிற ரத்த அணுக்கள், ஹீமோகுளோபினுடைய அளவு கம்மியா இருக்கிறது தான் அனிமியான்னு சொல்லுவோம். பெரும்பான்மும் அனிமியாவுக்கான இந்தியாவில மிகப்பெரிய காரணம் வந்து அயன் டெபிஷியன்சி, அதாவது இரும்பு சத்து குறைபாடு. அது நிறைய பேர் சரியா எடுத்துக்கிறது கிடையாது. நிறைய பேர் அது எடுத்துக்கிட்டாலும் நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகுறது ரொம்ப குறைவு. ஸோ இந்த ரெண்டு காரணத்தாலதான் அனிமியா வருது. பட் நீங்க ஹீமோகுளோபின் உற்பத்தி ஆகிறது உடம்புல இருந்து அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இந்த கிட்னில சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன், எரித்ரோபாய்டின் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அயன் உடம்புலயே இருந்தாலும், நீங்க அயன் தேவையான அளவு எடுத்துக்கிட்டாலும், இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்குதுன்னா இந்த எரித்ரோபாய்டின், இந்த கிட்னி செக்ரேட் பண்ற இந்த ஹார்மோன் ரொம்ப குறைஞ்சு போயிடும். சோ அதனால அனிமிக்கா அவங்க ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சில சமயம் புவர் இன்டேக்கும் இருக்கும். சோ அதனால அயன் டெபிஷியன்சியும் இருக்கலாம். சோ இதை எப்படி அட்ரஸ் பண்ணலாம்னா, அயன் சப்ளிமெண்ட்டும் அவங்களுக்கு கொடுக்கணும். பட் அதே நேரத்துல இந்த கிட்னி சுரக்கக்கூடிய எரித்ரோபாய்டின் அப்படிங்கக்கூடிய அந்த ஹார்மோனையும் நம்ம வெளியில இருந்து கொடுக்க வேண்டியதா இருக்கும். அது ஒரு இன்சுலின் மாதிரி ஒரு தோல்ல போட்டுக்கக்கூடிய ஒரு ஊசி. அது அவங்களுடைய சுச்சுவேஷனை பொறுத்து வாரம் ஒரு தடவையோ 15 நாள் ஒரு தடவையோ எடுத்துக்க வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாதான் அந்த அனிமியாவை கரெக்ட் பண்ண முடியும். சோ இந்த வேல தான், கிட்னி ப்ராப்ளம் இருந்தா அனிமியா வரலாம், அனிமியால கிட்னி ப்ராப்ளம் பெருசா வராது. So another question, creatinine 1.3 and microalbumin is 4. Is there is problem in my kidney? I am on insulin. நீங்க ஒரு creatinine range 1.53 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கீங்க. again இந்த microalbumin almost normal, நீங்க 4 தான் கொடுத்திருக்கீங்க. ரெண்டு விஷயம். ஒன்னு, உங்களுடைய creatinine நீங்க depends on the lab, various method giving difference of on the range of இது our set of lab பொறுத்த வரைக்கும் நம்ம usually up to 1.3 consider is in normal. So more than 1.3 is the abnormal. So உங்களுடைய lab என்ன ரெஃபரன்ஸ் வேல்யூ கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம இதை சொல்ல முடியும். சில labs 1.5 வரைக்கும் ரெஃபரன்ஸ் வேல்யூ கொடுக்குறாங்க. பட் எனிஹவ் ஒரு விஷயம், நீங்க again ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் லேப்ல நீங்க இந்த கிரியாட்டினின் லெவலை ரீசெக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சில சமயம் மைக்ரோ ஆல்புமின் அண்டர் கண்ட்ரோல், கிரியாட்டினின் எலிவேட்டட் ஆகும் இருக்கலாம். ஏன்னா முன்னாடியே இந்த மைக்ரோ ஆல்புமினை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சில மாத்திரைகளை உங்களுடைய டாக்டர் ஆல்ரெடி பிரிஸ்கிரைப் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த ஏசி இன்ஹிபிட்டார், ஏஆர்பிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த குரூப் ஆஃப் மாத்திரைகளை ஆல்ரெடி நீங்க எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய மைக்ரோ ஆல்புமின் கண்ட்ரோலா இருக்கும், பட் இந்த கிரியாட்டினின் எலிவேட்டடா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரீசெக் யுவர் கிரியாட்டினின் அண்டர் த குட் மெத்தட், குட் லேப். தென் இன்கேஸ் அப்பயும் கூட இருக்குதுன்னா வேற ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அட்ரஸ் பண்ணணும். ஸோ மைக்ரோ ஆல்புமின் நார்மலா இருந்தும் கிரியாட்டினின் எலிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ will protein powders, creatinine for bodybuilding be a cause a kidney problem? Yeah, very interesting question.
Actually, the protein powders with the high protein load. So if you take very excess protein, that also animal kind of protein may be causing the unnecessary kidney issues. Whatever the recommended protein per day for you, for your weight, height, and for your physical activity, then that amount of protein only is advisable. If you take high level of protein, excess protein may cause some elevated creatinine, but maybe it's a transitional. So if you reduce that kind of protein intake, it may come down. So again, it's depends on your scenario only, we can discuss. So apart from hypertension, diabetes, cholesterol tablets, like neurological psychiatric tablet for longing, neurological and psychiatric tablets, it's a huge basket. Actually, lots of things are there. But generally speaking, this kind of chronic medications, hypertension, diabetes, cholesterol, even neuro tablets, some class of antipsychotic tablets will not cause any kidney problem. But especially the painkillers and certain kind of antibiotic, only the direct culprit. Other chronic medications maximum safe only. Thyroid tablets taking in empty stomachs, obviously, because if you take thyroid tablets as much as possible in the earlier and the empty stomach, அதனுடைய absorption better இருக்கும். So you will get the proper hormone in your bodies, because the thyroxine and the tablets உடைய இது ஃபுட்ல வந்து அது இன்டர்ஃபியர் ஆகும். ஸோ எம்டி ஸ்டொமக்ல எடுக்கிறது தான் பெஸ்ட் அட்வைஸ். ஸோ டயபெட்டிக் நெஃப்ரோபதி இருக்கா, பேஷண்ட் எவ்வளவு மந்த்ஸ் இன்டர்வல்ல செக்அப் வரணும்? எஸ், டயபெட்டிக் நெஃப்ரோபதி, இது டயபெட்டிஸ் கிட்னி டிசீஸ் ஆர் டயபெட்டிக் நெஃப்ரோபதி தான் சொல்லுவோம். இந்த யூரின் புரோட்டீன் எஸ்கிரேட் ஆகிறது ஆர் புரோட்டீனூரியா, அது ஃபாலோட் பை அதுல கிரியாட்டினின் ஏறுறது. டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படிங்கிறது இந்த புரோட்டீன் எஸ்கிரேஷன் இருக்கிறது. ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸை கரெக்ட் பண்ணணும். எவ்ரி 3 months மேண்டேட்லி தே ஹாவ் டு செக் தர் microalbumin or PC ratio, even creatinine levels. In initial stage more frequent, maybe after 6 weeks interval kuda they can check creatinine levels and potassium levels. Sometimes in the protein kodikakodiya sila tablets ஒரு transitional ஒரு creatinine level ஒரு 1.2 1.3 ல இருந்து ஒரு 1.5 ஒரு 0.1 0.2 கூட இன்க்ரீஸ் பண்றதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஸோ அந்த சேஃப்டிக்காக நம்ம இனிஷியலா மெடிகேஷன் ஸ்டார்ட் பண்றப்ப ஒரு 6 weeks இன்டர்வல்ல ஒரு தடவையும், தென் பீரியாடிக்கலி எவரி 6 months செக் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ நைட் டைம்ல பனானாஸ் ரொம்ப நல்ல ஃபுட்டுங்க. நல்ல வாழைப்பழங்கிறது ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஒரு டயட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் அன்பார்ச்சுனேட்லி டயபெட்டிஸ்க்கும் பனானாவுக்கும் ஆகாது. ஸோ ஏன் ஆகாதுன்னா, பனானாவில் உங்களுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதாவது அந்த ஒரு இவ்வளோ கிராம்ஸ் ஃபுட் எடுத்தோம்னா எவ்வளோ கிராம்ஸ் சுகர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுவும் அந்த பழம் நல்ல பழுத்த பழத்துல ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ அதனால பனானாஸ் ஜென்ரலி டயபெட்டிஸ்ல எடுத்துக்கிறது நல்லது இல்ல. டயபெட்டிஸ் வித் கிட்னி இன்னும் அது ஒர்சன் த சிச்சுவேஷன். ஏன்னா பனானாஸ் ரிச் இன் பொட்டாசியம் ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கக்கூடிய ஒரு டயட். ஸோ அதனால பெட்டர் நாட் டு டேக் பனானா. ஈவன் அது நைட்லயா இருந்தாலும் சரி, பகல்லையா இருந்தாலும் சரி, அதுல வந்து பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. நிறைய பேர் எல்டர்லி பாப்புலேஷன் டயபெட்டிஸ் பனானாவை நைட்ல சூஸ் பண்றதுக்கு ஒரு காரணம் கான்ஸ்டிபேஷன், ஸோ மலச்சிக்கல். ஸோ அதுக்கு நீங்க யூ கேன் சூஸ் அனதர் ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரூட்ஸ் லைக் பப்பாயா எடுத்துக்கலாம், கொய்யா எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் நைட்ல எடுத்துக்காம ஈவினிங்ல எடுக்கலாம், ஆப்பிள் எடுக்கலாம். ஸோ இந்த ஃப்ரூட்ஸும் உங்களுக்கு அதே அளவு உங்களுக்கு மலச்சிக்கலை தீர்க்கும். அதே நேரத்துல இந்த டயபெட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணாது, பொட்டாசியம் ப்ராப்ளம்ஸ் பெருசா இருக்காது. ஸோ ஐ திங்க் லாஸ்ட் கொஸ்டின், ஒரு நாளைக்கு எவ்வளவு வாட்டர் குடிக்கலாம்? ஸோ இதுல 2 விஷயம் இருக்குது. உங்களுடைய வாட்டர் ரெக்வயர்மெண்ட் படி தான் அதை நம்ம சொல்ல முடியும். நீங்க ஒரு ஃபீல்டு ஒர்க்கரா இருக்கிறீங்க, நிறைய ஸ்வெட்டிங் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஏத்த அளவு நீங்க ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். லெஸ் ஃபீல்டு ஒர்க்கர், ரொம்ப ஸ்வெட்டிங் இல்லாத இடத்துல இருக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குடிக்க வேண்டியதா இருக்கும். பட் நத்திங் கால்டு வாட்டர் தெரப்பி. சில பேர் சொல்லுவாங்க, நான் காலையில ஏஞ்சி நான் 2 லிட்டர் தண்ணி குடிச்சு
நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவேன். ஸோ சயின்டிபிக்லி அப்படி ஒன்றும் பெருசா கிடையாது. ஸோ ஆஸ் ஐ சே தட் இஸ் வாட் எவர் யுவர் ரெக்வயர்மெண்ட் ஆஃப் வாட்டர் மேபி 3 to 4 liters something like that. So இது உங்களுடைய ரெக்வயர்மெண்ட் ஆஃப் வாட்டரை நீங்க எடுத்துக்கலாம் ஒழிய தண்ணி கம்மியா குடிக்கிறதும் நல்லது கிடையாது. அன்னெசரியா நிறைய தண்ணியை குடிக்கிறேன் தேவையில்லாம நான் வாட்டர் தெரப்பி பண்றேன் அப்படின்ற மாதிரிங்கிறதும் ஒன்றும் பெரிய சயின்டிபிக்லி ப்ரூவன் கிடையாது. பட் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது நான் சொன்னது ஜென்ரலி. பட் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் அவங்களுடைய கிரியாட்டினின் லெவல் அண்ட் அவங்க எவ்வளவு யூரின் பாஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து யூஸ்வலி 1 liter or 1.2 or up to 1.5. So summerனா up to 1.5 வரைக்கும் கொஞ்சம் அலோ பண்ணலாம். ஆர் பெரும்பாலும் 1 liter or sometimes less than 1 liter கூட அட்வைசபிள். ஸோ கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வாட்டர் இன்டேக்கை 1 liter ரேஞ்சில் வைக்கிறது ரொம்ப நல்லது. சம்மரா இருந்தா இன்னொரு 100 ml 200 ml இன்க்ரீஸ் பண்ணலாம். இது வாட்டர் மீன்ஸ் நாட் ஓன்லி வாட்டர், பால், டீ, காஃபி எல்லாமே இதுல எல்லா திரவ உணவுகளும் அதுல இன்க்ளூட் ஆகும். What is the right time to take food? 3 major meal: 8 o'clock, 1 o'clock, 8 o'clock, 8 a.m., 1 noon and 8 p.m. Better, and 2 mid-morning snacking, even if necessary night la oru chinna snack. So idu the ideal time for food. 3 major meal, 2 or 3 minor snacks, it's ideal. Urea creatinine test எத்தனை மந்த்துக்கு ஒரு தடவை எடுக்கணும்? ஸோ அது நான் ஃபைனலா சொல்றேன். பெரும்பாலும் இதே கொஸ்டின்ஸே எல்லாருக்கும் இருக்குது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க நார்மலா இருந்ததுன்னா யூரியா கிரியாட்டினின் 6 months ஒன்ஸ் சஃபிஷியன்ட். புரோட்டீன் எஸ்கிரேஷன் ஆல்ரெடி இருக்குதுன்னா உங்களுக்கு எவ்ரி 3 months வேணும். புரோட்டீன் எஸ்கிரேஷன் இல்லைன்னா 6 months to 1 year ஒன்ஸ் இட்ஸ் சஃபிஷியன்ட். கிரியாட்டினின் எலிவேட் ஆகுது, பார்டர் லைன்ல இருக்குது, இல்ல கிரியாட்டினின் நார்மலா இருந்து புரோட்டீன் ஆல்ரெடி கூட இருக்குது அப்படிங்கிறவங்க கட்டாயமா 3 months ஒன்ஸ் கிரியாட்டினின் யூரியா கிரியாட்டினின் செக் பண்றது ரொம்ப நல்லது. அனதர் விஷயம், ஆல்ரெடி எல்லா கோர்ஸுமே நார்மலா இருந்தது, சடனா எனக்கு நடுவுல ஃபீவர் வந்தது, சில மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டேன், ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிட்டேன், பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற பட்சத்துல கிரியாட்டினின் செக் பண்றது ரொம்ப முக்கியம். நீங்க 1 monthக்கு முன்னாடியோட உங்க கிரியாட்டின் பார்த்திருக்கலாம், இமிடியேட்டா உங்களுக்கு ஃபீவர் வந்திருக்கலாம், நீங்க வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலாம். சோ அந்த மாதிரி நேரங்கள்லயும் கிரியாட்டினின் திருப்பி இமிடியேட்டா ரீசெக் பண்றது ரொம்ப நல்லது. Glyptoliomet brillianta, is it responsible for high creatinine and microalbumin? No, actually Glyptoliomet பாத்தீங்கன்னா அதுதான் அந்த SGLT2 inhibitor group of actually the mentioned tablet Glyptoliomet is the combination of metformin and SGLT2 inhibitor. So the so-called SGLT inhibitor is very ideal drugs to reduce the microalbumin. Actually, it's not increasing the microalbumin, but sometimes the creatinine value before you start the Glyptoliomet and immediately after the Glyptoliomet, the probably the one or some 2 to 3 2 to 3 EGFR can be reduced, or otherwise the creatinine may be slightly transitionally increased to 0.1 or 0.2. Otherwise these drugs are very safe for the kidney. Actually it will reverse the kidney problems, but it does not cause the thing up. Again, coming to the metformin, you can use the metformin up to stage 3, actually the newer guidelines. So metformin also may not cause the kidney problem. Only thing, if the kidney problems and all is very severe, we have to reduce the metformin dose, or sometimes we have to stop the metformin. Again, Brilinda, it's the antiplatelets. It's probably it's given for some stenting and post bypass, all those patients. So that will not cause much of the creatinine issues. இன்சுலின் அண்ட் கிட்னி இஷ்யூஸ். ஸோ கண்டிப்பா கிடையாது, இன்சுலினால கிட்னி அஃபெக்ட் ஆக போறது கிடையாது, 100% கிடையாது. சம்டைம்ஸ் கிட்னி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கிறவங்களுக்கு இன்சுலினை தவிர வேற எதுவுமே கொடுக்கவும் முடியாது. அந்த நேரத்துல அவங்களோட இன்சுலின் ரெக்வயர்மெண்ட் கூட ரொம்ப அதிகமா இருக்கும். இன்சுலினால கிட்னி ப்ராப்ளம் கிடையாது, இன்சுலின் மட்டும்தான் கேன் பி கிவன். ஆக்சுவலி கிட்னி ப்ராப்ளம் பெருசா நிறைய இருக்கிறப்போ இன்சுலின் மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற டேப்லெட்ஸை கூட நம்மளால கொடுக்க முடியாது. And pyelonephritis in diabetes patients. So pyelonephritis is infection of the kidneys. So
இட்ஸ் அசெண்டிங் இன்ஃபெக்ஷன் கூட சொல்லலாம். அதாவது யூரின் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து அது மேல போய் கிட்னி அஃபெக்ட் பண்றதா பைலோநெஃப்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். இது பெரும்பாலும் வந்து கண்டினியூஸ் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறது, இல்ல மேல்ஸ்க்குன்னா ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், அதனால அவங்களுடைய பிளாடர் யூரின் பை இன்ஃபெக்ஷன் ஆகி அது மேல அசெண்ட் ஆகிறது தான், கிட்னிக்கு அசெண்ட் ஆகிறது தான் பைலோநெஃப்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், கண்ட்ரோல் ஆஃப் யுவர் டயபெட்டிஸ். ப்ராஸ்டேட் இருந்ததுன்னா அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டை கரெக்ட் பண்ணணும். சில பேருக்கு ஸ்ட்ரிக்சர் யூரித்ரான்னு சொல்லுவோம், யூரின் பாதை சுருங்கி போயிருக்கிறது, அவங்களுக்கு சில டைலட்டேஷன் அந்த டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தேவை. பட் ஜென்ரலி ஸ்பீக்கிங், டேக் பிளென்டி ஆஃப் ப்ராப்பர் வாட்டர் இன்டேக். யூரின் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. சில சமயம் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ல டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லாம நிறைய பேர் யூரின் வாட்டர் இன்டேக் கம்மியா எடுக்கிறாங்க. ஸோ அதனால ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகலாம். அந்த ஸ்டோன்ஸ் கூட பைலோநெஃப்ரைட்டிஸ் காஸ் பண்ணலாம். weight gain பண்ண tips, diet only the better thing, it's not a generalized one, probably depends on your parameter only we can advise. So probably you can reach us or through mail or something like that. Our dietitian will help you. I am on night shifts, what food is advisable if I hungry at the late night? So probably late nights means I would take that you have taken the major meal and still you have hungry. So that way I am answering this. So you can take some complex carbohydrate like along with the proteins like sprouts or some wheat bread, some protein nuts, even with low glycemic index fruits like papaya or apple. This kind of things can help, but it's supposed to be a complex carbohydrate along with the protein and fiber will help you. So festival timeல நம்ம டயபெட்டிஸ் எப்படி சார் கண்ட்ரோல் பண்றது? ஸோ the wonderful saying actually நம்மளுடைய கஸ்டம்ஸ் அண்ட் ஆட்டிடியூட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணும். ஃபெஸ்டிவலா இருந்தாலும் சரி, இல்ல ஒருத்தவங்களை நம்மளுடைய ஹாப்பியஸ்ட் மொமெண்டா இருந்தாலும் சரி, இனிஷியலி ஆல்வேஸ் நம்ம அந்த ஒரு போயிட்டு ஸ்வீட்ஸ் வாங்குறது அப்படிங்கிற கான்செப்டை மாத்திட்டு we have to take fruits and nuts. ஸோ என்னைக்கு அந்த கான்செப்டை நம்ம மாத்திக்கிறோமோ, அதாவது நம்மளுடைய ஃபெஸ்டிவலை கொண்டாடணும் இல்ல சந்தோஷத்தை கொண்டாடணும்னா ஸ்வீட் அப்படிங்கிற கான்செப்டை விட்டுட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்கு நம்ம வந்தோம்னாவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபெஸ்டிவல் டைம்லயும் நம்மளால டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். பிளட் பிரஷர் இருந்தால் சிகேடி வருமா? chronic kidney disease, yes, blood pressure one of the risk factor தான், major risk factor. so bp uncontrolled இருக்கிறது kidney ப்ராப்ளத்தை காஸ் பண்ணும். so அதனால bp கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். So insulin dependent diabetes and microalbuminuria, any specific diet advice? Insulin dependent diabetes, it's a type 1 diabetes, so you probably on 3 times or 4 times of insulin. So along with the microalbumin, it's a early renal complication. So you may control your the blood glucose, that is the first thing. Diet part, as I said already, you have to avoid the animal protein, especially long animal proteins like mutton, chickens. You have to avoid egg white and fish and all. It's reasonably okay. If the protein excretion is so high, then you have to avoid the this kind of dolls, that and all also has to be restricted. Along with other vegetables and low glycemic index fruits and all is very very ideal. ஃப்ரூட் ஜூஸ் கிட்னி ப்ராப்ளம். ஸோ ஜூஸ், டயபெட்டிஸ், கிட்னி எங்க இருந்தாலுமே ஃப்ரூட் ஜூஸ் அவாய்ட் பண்றது நல்லது. ரெண்டு விஷயம், ஒண்ணு நீங்க ஃப்ரூட்டை கடிச்சு சாப்பிட்றப்போ அதனுடைய சுகர் ஏற தன்மை ரொம்ப குறைவு, நீங்க அதை ஜூஸா மாத்துறப்ப அதுல இருக்கிற நார் சத்து போயிடும். ஸோ அதனால அது சுகர் ஏற தன்மை அதிகமாகும். அந்த கிட்னி ப்ராப்ளத்துல நீங்க ஃப்ரூட் ஜூஸா நீங்க கொடுக்குறப்போ ஆல்ரெடி நம்ம வாட்டரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்லியிருப்போம், 1000 ml சொல்லி கொடுத்துருப்போம். நீங்க ஒரு 200 ml நீங்க ஃப்ரூட் ஜூஸே எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1/5 ஆஃப் யுவர் வாட்டர் இன்டேக் கன்சப்ஷன் குறைஞ்சிருது. ஸோ அந்த பாயிண்ட்லயும் அது நல்லது இல்லை. ஸோ பெட்டர் ஆல்வேஸ் ஃப்ரூட்டை கடிச்சு சாப்பிடுறது நல்லது. ஃப்ரூட் ஜூஸ் ஆர் நாட் அட்வைசபிள். பெஸ்ட் ஆயில் சஜஷன் ஃபார் டயபெட்டிஸ் அண்ட் கிட்னி ப்ராப்ளம். சி, நீங்க என்ன ஆயில் எடுத்தாலும் பெரும்பாலும் இந்த பாம் ஆயில் அண்ட் கோகனட் ஆயில் இட்ஸ் நாட் பெஸ்ட் அட்வைசபிள். அதர் ஆயில்ஸ் நீங்க எந்த ஆயில்ஸ் நீங்க எடுத்தாலும், ஸோ கால்ட் நம்மளுடைய நேட்டிவ் ஆயிலா இருந்தாலும் சரி, சன்ஃபிளவர், சாஃப்ளவர், வாட் எவர் த ஆயில், the consumption of oil தான் இட்ஸ் a matter actually. Per day, per month
per head of kg or of liter. So ஒரு 4 members இருக்கிற ஒரு ஃபேமிலினா per month நீங்க வந்து if you consume only 2 liters of oil, whatever the oil, that is ideal. அதுக்கு மேல இருக்குதுன்னாவே that is not good. You can take, instead of taking one type of oil, multiple type of oil கூட எடுக்கலாம். மேபி குக்கிங்க்கு ஒன்னு, டாப்பிங்க்கு ஒன்னு, ஸோ அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ரெண்டு ஆயில கலந்து, ரெண்டு டைப் ஆஃப் ஆயில்ஸ் கலந்து குக் பண்றது இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா ரெண்டோட மெல்டிங் பாயிண்ட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ செப்பரேட்டா யூஸ் பண்ணலாம். பட் எந்த ஆயில எடுத்துக்கிட்டாலும் ஆக்சுவலி அந்த கன்செப்ஷன் அளவு தான் ரொம்ப முக்கியம் ஒழிய, அதுதான் அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். 25 to 30 ஏஜ்ல கிட்னி ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ப்ராபப்ளி அதர் டைப் ஆஃப், நான் ஏற்கனவே சொன்னேன் கிட்னி ப்ராப்ளத்துக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஸோ அதுல மேஜரா டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதை தவிர்த்து வேற நிறைய காரணங்கள் இருக்கு. இம்யூலாஜிக்கல் காரணம் இருக்குது, நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் சொல்லுவோம், குழந்தைங்கள்ல புரோட்டீன் நிறைய எஸ்கிரேட் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ நீங்க சொல்ற ஏஜ் குரூப்ல கிட்னி ப்ராப்ளம் இருந்ததுன்னா எதர் இந்த நான் சொன்ன இந்த ஹைப்பர் டென்ஷன் அண்ட் பிளட் பிரஷர் அன்கண்ட்ரோல்டா இருந்ததான்னு பார்க்கணும். அதை தவிர்த்து நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் கிட்னி பயாப்சி பண்ணாதான் தெரியும், அல்ட்ராசவுண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் சீரீஸ் ஆஃப் டெஸ்ட் பண்ணாதான் நம்ம அது எக்ஸாக்ட் காரணம் என்னங்கிறத சொல்ல முடியும். Kidney problems are reversible. Yes, probably end of the session. So I consider this the last question. Kidney problems reversible. Yes, the microalbumin stage it's reversible. But once microalbumin stage cross பண்ணி creatinine ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா டயபெட்டிஸ் ஆல. So apart from diabetes, infection அண்ட் வேற நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரிக்சர் யூரித்ரா இந்த மாதிரி விஷயங்கள்லயும் கிரியாட்டினின் ஏறும். அந்த மாதிரி ஏறுறது ரிவர்சபிள். நீங்க இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணீங்க, அந்த ஸ்ட்ரிக்சரை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா ஆக்சுவலி உங்களால அதை ரிவர்ஸ் பண்ண முடியும். பட் டயபெட்டிஸால இந்த மைக்ரோ ஆல்புமின் ஸ்டேஜ் தாண்டி மேக்ரோ ஆல்புமின் ஆர் கிரியாட்டினின் எலிவேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா அது ரிவர்ஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒன்லி திங் நம்ம அதனுடைய ப்ராக்ரெஷனை தடுக்க முடியும் செர்டன் மெடிகேஷன்ஸ் அண்ட் குட் கண்ட்ரோல் ஆஃப் அதர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உடைய. அதுதான் நம்ம ரிவர்சபிள் பாயிண்டா எடுத்துக்க முடியும். ஸோ dear friends, thank you for your wonderful question action and listening. Thank you interactive sections. So நான் அந்த நண்பருக்கு சொன்ன அதே தான் சொல்றேன். யங் டயபெட்டிஸா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் பிளட் குளுக்கோஸ் இன் வெரி இயர்லி ஸ்டேஜ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். டயபெட்டிஸ் மாத்திரைகளால கிட்னி ப்ராப்ளம் வரப்போறது கிடையாது, இன்சுலினால கிட்னி ப்ராப்ளம் வரப்போறது கிடையாது. ஸோ டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல்டா வச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஏர்லி ஸ்டேஜ்ல மெடிகேஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நல்லது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன 4 pillars ஆஃப் டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட்: டயட், எக்ஸசைஸ், மெடிகேஷன் அண்ட் பீரியாடிக்கல் செக்அப். ஸோ ரொம்ப ரொம்ப சேஃபா உங்களுடைய பில்டிங்கை எந்தவித ஷேக்கும் இல்லாமல் உங்களுடைய எல்லா உறுப்புகளையும் காப்பாற்றிக்க முடியும். ஸோ ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு லைவ்ல நம்ம இன் ஃபியூச்சர்ல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங்.